ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அகைன் சூப்பரான வீடியோ. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ. சரிங்களா? நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து கரெக்டா நம்மளால போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுத்துற நம்மளே போட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம். சரிங்களா? வெளியில இருந்தெல்லாம் நம்மளை யாருமே எந்த கஷ்டமும் படுத்துறது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஏன் நம்ம வந்து இப்படியே இருந்த இடத்துலயே இருக்க மாதிரி இருக்கு, ஏன் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் வருது, இப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன தெளிவோட இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்க லைஃப் பத்தின ஒரு குட்டி தெளிவு கண்டிப்பா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப் இருக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என் கூட இருக்கணும், பிடிச்ச ஆளுங்கள்லாம் என் கூட இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி என் வீடு இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட பிசினஸ் இருக்கணும், இல்லை என்னோட ஜாப் இருக்கணும், என்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் அப்படி இருக்கணும். எனக்கு இருக்கிறது ஒரே லைஃப், திரும்ப எனக்கு இப்படி ஒரு அழகான லைஃப் கிடைக்காது, இதை நான் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணிக்கணும். இப்படி ஒரு லைஃப் எனக்கு கொடுத்ததுக்கு காடுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்படி இருக்க என்னோட லைஃபை நான் செமையா வாழணும்னா என்ன பண்ணணும்னா அதை பண்ண மாட்டோம். ஆனா நமக்கு ஆசை மட்டும் இவ்வளோ இருக்கு. சரிங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே காமனா இருக்க ஒரு ஒரு வியாதி என்னன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். அப்படின்னா என்னன்னா தள்ளி போடுறது, அப்புறம் பார்த்துக்கலாம், ஒத்தி வச்சிடறது, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே ஒரு சீரியஸா எடுத்துக்காம, சீரியஸானா என்னன்னா நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு கடமையா பார்க்காம நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் சோ கர்மா எப்படி ஒர்க் பண்ணும். நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு கிடைக்கும். அது ஈவன் நல்லதோ கெட்டதோ. நீ ஒரு விஷயத்த தள்ளி போடுறியா, உன்னோட ஆசையை தள்ளி போடுவேன். நீ விலைக்கு போறியா, உங்ககிட்ட இருந்து இன்னும் நான் பின்னாடி போயிடுவேன் அப்படின்னுட்டு இப்படிதான் நம்மளோட டோட்டல் லைஃபே பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுல பயங்கரமான ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது, வந்து அந்த கன்சிஸ்டன்சியே கிடையாது. நீங்க வந்து பெரிய சாதனையெல்லாம் பண்ண வேண்டாங்க. காலையில நான் நேரமா எந்திரிச்சுக்குவேங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. இல்லையா, ஏதாவது ஒரு நான் வந்து இனி ஃபுட் வந்து ப்ராப்பரா நான் வந்து ஒரு டயட் மெயின்டைன் பண்ணி இப்படிதான் நான் சாப்பிட போறேன், கண்டதான் நான் சாப்பிட மாட்டேன், கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், என் உடம்புக்கு எது ஹெல்தியோ அதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நீங்க முதல்ல உங்க உடம்ப பராமரிச்சிருக்கீங்களா? நேரமா வேண்டாம், நீங்க எத்தனை மணிக்கு வேணா எந்திரிங்க, அட்லீஸ்ட் உங்களோட ஃபுட் டயட்டையாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? ஆசைக்குன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, டேஸ்ட்டுக்காக நான் இதை சாப்பிட்றேன், அதுக்காக எல்லாரும் தான் சாப்பிடுவோம், நானும் சாப்பிடுவேன். ஆனா எத்தனை வாட்டி, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்றோம், அது எந்த அளவுக்கு நம்மளோட உடம்ப வந்து பாதிக்குது, இல்ல நம்ம உடம்ப எந்த அளவுக்கு பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு இப்படி பொதுவா இன் ஜென்ரல் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து நம்ம உடம்ப பெருசாலாம் கண்டுக்கிறது கிடையாது. வயசானதுக்கு அப்புறம் இந்த மெஷின் வந்து அடிக்கடி மெயின்டைன் பண்ணும் இல்லையா, நமக்கு வந்து ஒரு வண்டி வாங்கியிருப்போம், அது 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய செலவு வைக்குது அப்படின்ட்டு அதை கொண்டு போய் நம்ம வந்து எங்கேயாவது போட்டுடலாம், அதுக்கு கூட இடம் இருக்கு. ஆனா நம்ம வயசாயிட்டோம்னு சொல்லி நம்மளெல்லாம் கொண்டு போய் எங்கேயும் போடவும் முடியாது. சோ இப்ப இருந்தே நம்மளோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுலயும் நமக்கு அக்கறை கிடையாது, நம்ம ரொம்ப வெல்த்தியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுலயுமே நமக்கு அக்கறை கிடையாது. இப்படி எதுலயுமே அக்கறை இல்லாம இருக்க நமக்கு நல்லா வாழணுங்கிற ஆசை மட்டும் நிறைய பேரு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள வந்துட்டும் அதையவே தள்ளி வைப்பாங்க. நான் பாருங்க நாளைக்கு காலையில எப்படி நேரமா எந்திரிக்கிறேன், நாளைக்கு பாருங்க நான் கிராட்டிடியூட் எப்படி எழுதுறேன்னு, நாளைக்கு பாருங்க நான் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கேன்னு, நாளைக்கு பாருங்க நான் எப்படி மெடிடேஷன் பண்றேன், நாளைக்கு பாருங்க நான் அப்படி பண்றேன் பாருங்க, நாளைக்கு அப்படின்னு நாளைக்கு போயிட்டே இருக்குமே ஒழிய பட் இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நமக்கு ஆசை மட்டும் இருக்கும். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை இருக்கு தாசில் பண்ண என்னமோ அமைப்பு இருக்கு கழுத மேக்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆசைலாம் பெருசா இருக்கு. ஆனா நிஜத்துல என்ன பண்ணுவாங்களா, அந்த இதுக்கு வந்து பழமொழிக்கு என்ன மீனிங்னா தாசில்தாரா ஆகி அந்த சிட்டியவே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா நம்மளோட தலையெழுத்து பாத்தீங்கன்னா கழுத மேய்க்கறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிதான் ரியாலிட்டியில நிறைய பேர் இன்னைக்கு சுத்திட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆசை இவ்வளவு இருந்து என்ன பண்றது, அதுக்கான மெனக்கடல் யாருமே பண்றது இல்ல. ரொம்ப ஈஸியா ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா வேணும் எனக்கு, இன்னும் ஈஸியா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ நமக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஈஸியா தான் பார்க்கும். அது வந்து தப்பு கிடையாது, அதோட நேச்சர் அப்படி. பிரெயின் தான் அதோட நேச்சர்ல இருக்குன்னா நம்மளும் அதே நேச்சர்ல இருக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம எப்படி ஒர்க் பண்ணா என்ன மாதிரி ஒரு செட்டப் நம்ம மைண்ட்ல இருந்ததுன்னா நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போவோம் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸா நம்ம தான் யோசிக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை தவிர உங்களை சுத்தி இருக்க யாருமே நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? அம்மா நினைப்பாங்கங்க, என் ஹஸ்பண்ட் நினைப்பாங்க, என் ஒய்ஃப் நினைப்பாங்க.
மனசார நீங்க ஹாப்பியா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், கவலையா என்ன ஒரு துரோகத்துல இருந்தாலும், ஏமாத்தினாலும், என்ன பண்ணாலும் உங்களுக்கு உங்க கூட நீங்க தான் எப்பவுமே கடைசி வரைக்கும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அடுத்தவங்க வந்து நமக்கு சொல்லிட்டு நீ நல்லா பண்ணுப்பா, நீ சூப்பர்ப்பா, வெரி குட்பா, சூப்பர்ப்பா, செம்மப்பா அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. ஆனா நம்ம வந்து அதுலயே தான் இருக்கணும். நல்லது நடந்தாலும் சரி அதை ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ணிக்குவோம். கெடுதல் நடந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அந்த ஷூக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ள நம்மளே தான் நின்றுட்டு இருப்போம். ஸோ எப்பவுமே உங்களை நீங்க ரொம்ப பத்திரமா ரொம்ப கவனமாவும் பாத்துக்கணுங்கிறத நான் எப்பவுமே சொல்றது. அதை ஃபாலோ பண்ணும். சரிங்க. காமனா இந்த தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஹேபிட் எப்படி நமக்கு வருதுன்னா, யாருக்கெல்லாம் நிஜமா கோச்சுக்காதீங்க, நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது இல்ல. யாரெல்லாம் அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களோ உங்க லைஃப் உருப்படாம போட்டும், இல்ல வந்து நான் நல்லாவே இருக்க வேண்டாம், ஹாப்பியெல்லாம் இருக்க வேண்டாம், இப்ப எப்படி இருக்குன்னா எனக்கு அதே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வேகான மென்டாலிட்டியில சுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த ஃபயரே இல்லாம, லைஃப் மேல ஒரு ஜோஷ் இல்லாம, உங்க மேல அக்கறை இல்லாம, உங்க வாழ்க்கை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, உங்களை சுத்தி இருக்கவங்க மேல அன்பு இல்லாம, தேமேன்னு கடமைக்கு வாழ்ற அந்த மனிதர்களால மட்டும்தான் எல்லாத்தையுமே தள்ளி போட முடியும். ஆனா நம்ம லைஃபை வந்து சூப்பரா வாழணும். நீங்க வந்து மறுபடியும் சொல்றேன், லைஃப் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்டார்ட் பண்ணாவே நீங்க வந்துட்டு ஏதோ ஹாப்பியா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், நல்ல பிசினஸ் growth இருக்கணும், நல்ல வேலைக்கு போய் ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ஜம்முன்னு மால்தீவ்ஸ் போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்து நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி அப்படி கிடையாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய்ன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நல்லதா பண்ணுங்க. அந்த நல்ல விஷயமும் இன்னைக்கே பண்ணுங்க. நேரம் காலம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் நல்ல நேரம் பார்த்து பண்ணுவாங்க. ஆனா நிஜமாவே நல்ல நேரம் பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும்லாம் கிடையாது. நல்லதை நீங்க எப்ப வேணா பண்ணலாம். அந்த நல்ல விஷயங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரமே கிடையாது. சரிங்களா? நமக்கு வாழ்க்கை மேல அக்கறை இல்லைங்கிறத நம்ம யாருமே ஒத்துக்க இன்னைக்கு ரெடியா இல்ல. நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த கஷ்டத்துக்கு காரணம் அவன் கிடையாது, இவன் கிடையாது, நீங்க தான் காரணம். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா நம்ம கிரெடிட்ஸ் மட்டும் தான் ஜாலியா வாங்கிப்போமே தவிர அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் வந்ததுன்னா எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லப்பா அப்படின்ட்டு அப்படியே இப்படி ஓரமா முடிய கோதி விட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஆனா அது தப்பு. இன்னைக்கு தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கோம், நம்ம இவ்வளோ நாள் தப்பு பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் நம்மளோட டைமை நம்ம லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத உணராமையே கடைசி வரைக்கும் போயிடுறவங்களும் இருக்காங்க. ஆனா நீங்களாம் அப்படி இருக்காதீங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். எந்த ஒரு ஹேபிட்டா இருந்தாலும் அது நல்ல ஹேபிட்டா இருக்கட்டும், உங்க லைஃப்ல இன்க்ளூட் பண்ணுங்க. மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, யோகா ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்துட்டு ஃபுட் ஹேபிட், அந்த ஃபுட் டயட்டை வந்து நல்ல விஷயங்கள்ல நல்ல நல்ல ஃபுட்ஸ் சாப்பிடுங்க, நல்ல ஃப்ரூட்ஸா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட திங்கிங் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம இப்ப எப்படி இருக்கும், அந்த செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து அந்த ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ண ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது எனர்ஜி கொடுக்குற மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. இம்மிடியேட்டா பண்ணுங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயத்த இப்ப நாளைக்கு பண்ணிக்கலாம், உடம்பு சரியில்லை, இப்ப இது அவசரம் இல்ல, இன்னைக்கு இது தேவையில்லைப்பா, இது நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பண்ற விஷயங்களை மட்டும்தான். நமக்கு இன்னைக்கு இது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற விஷயங்களை தள்ளி போடுறது தப்பு கிடையாது. ஆனா நம்ம வந்து மொத்த வாழ்க்கையுமே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது மொத்தமாவே தள்ளி போட்டுட்டு இருக்கோம். இது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் ஜோன்ல தான் கொண்டு போய் நிக்க வைக்கும். அதுக்கெல்லாம் நீங்க பயந்துக்காதீங்க. ஏன்னா அந்த என்னடா டேஞ்சர்னு சொல்றாங்களேன்ட்டுலாம், ஹெல்த்தா இருந்தாலும், வெல்த்தா இருந்தாலும், பினான்சியலா இருந்தாலும், மைண்ட் வந்து ரொம்ப நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் செய்யற விஷயங்களை அன்னன்னைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. எதை பண்ணாலும் ரொம்ப சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணா கூட போதும். ஒரு கிராட்டிடியூட் பிராக்டிஸ், நான் காலையில 10 மணிக்கு தாங்க பண்றேன், என்னால அப்பதாங்க எழுத முடியுதுனாலும் டூ குட் பண்ணுங்க. ஆனா டெய்லியும் அதை பண்ணிருங்க. ஒரு நாளைக்கு 10 மணிக்கு பண்றீங்களா பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 12க்கா பண்ணுங்க. ஆனா நமக்கு தேவை கன்சிஸ்டன்சி இருக்கிற இடத்துல அந்த எல்லாத்தையுமே தள்ளி போடலாம் அப்படிங்கிற எண்ணமே வராது. அது வந்து நம்ம லைஃப்ல அடுத்த ஆட் ஆன் கூப்பன் கோட்ஸ் மாதிரி ஆட் ஆகிட்டே போகும். நமக்கு தேவையான டைம்ல அது கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ தள்ளி போடணுங்கிற எண்ணத்தை இங்கேருந்து தூக்கி வெளியே வேரோட புடுங்கி வீசிடுங்க. லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க யாருமே, தன்னை லவ் பண்ற யாருமே அந்த தள்ளி போடுற வேலையை பார்க்க மாட்டாங்க. நீங்களும் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.